4th கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெயில் பீஸ்ட்டுகளை என்னாச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லா டெயில் பீஸ்ட்டும் ஜிஞ்சிரிலேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமே அவங்களோட ஜிஞ்சிரிகள்லாம் இறந்துருப்பாங்க. நம்ம ஹகுரோமோ உட்சிசி இருக்கார்ல, ஜிஞ்சிரிக்கெலாம் பழையபடி நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும்னாலும் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஜிஞ்சிரிக்கா மனுஷங்களுக்குள்ளே இருக்கணும்னாலும் இருக்கலாம்னு சொல்லி அவங்ககிட்டே ஃப்ரீடமை கொடுத்துட்டாரு. இந்த 2 டெயில் பீஸ்டையும் தவிர மீதி எல்லா ஜிஞ்சிரிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதமாகவும் வெப்பனாகவும் ஒரு பயங்கரமான மிருகமாக தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம நரட்டோவும் சரி கில்லர் பியும் சரி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா பாதி பேர் மான்ஸ்டராக தான் நடத்திருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வழி தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நைன்டெல் கூட யாருமே இப்படி பழகி இருக்க மாட்டாங்க. நம்ம நரட்டோ தான் பார்த்தீங்கன்னா நைன்டெல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பான். என்னதான் எல்லா டெயில் பீஸ்ட்டுக்குமே சுதந்திரம் கிடைச்சாலும் நம்ம 9 டெயிலும் சரி 8 டெயிலும் சரி நான் நரட்டோ கூடவும் கில்லர் பி கூடவும் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிரிக்கையாக இருந்துறேன்னு சொல்லியிருக்கோங்க. உங்கள் எத்தனை பேத்துக்கு டெயில் பீஸ்ட்டை பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி நம்ம நரட்டோ சம்மந்தமான நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.